ஒவ்வொருத்தவங்களும் நீங்க வீடை வந்து இடிச்சுட்டு பேஸ்மெண்ட் போட்டு காட்டினாதான் உங்களுக்கு வந்து அந்த மானியம் வரும்னு சொன்னீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்ய இந்த கூரை ஊடையோ கல் ஊடையோ ஓட்டு ஊடையோ இடிச்சுட்டு பேஸ்மெண்ட் போட்டு எல்லாம் வந்து வாடகை வீட்டில் போய் 10,000 5,000 6,000 வாடகையில் போய் நிற்கிறாங்க. எவ்வளோ காலத்துக்கு நீங்க கொடுக்குற மானியத்துக்கு மேலே வாடகை கட்டுவாங்க முடியுது. வாடகை கட்டால் அவங்களுக்கு எப்படி பஸ் வருது? நான் எவ்வளோ காலம் இவங்களை வந்து வீடு கட்டாதீங்க வீடு தலை விட்டாக்க என்ன ஆகும்? வீடு கட்டிங்க உங்களுக்கு மானியம் கிடையாது. வீடு ரெடியாக தான் வீடு ரெடியாக இருக்கிறதுல உங்களுக்கு ஃபைன் போட்டு இந்த மாசத்துல தர மாரி ஏற்பாடு பண்றேன். அவசரப்படாத பேசணும். 18 கேஸ் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கான வீட்டு வசதி ஒதுக்கீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு மேம்படுத்துதல் பணிகள் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள புஸ்ஸி வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, மோந்தரேஸ் வீதி, கந்தப்பு முதலியார் வீதி உள்ளிட்ட சாலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் வழங்கும் வீடு கட்டும் மானிய உதவித்தொகை விரைவில் வழங்க வேண்டும். லம்போர்ட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு உடனடியாக வழங்க வேண்டும். திடீர் நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடிசை மாற்று வாரியம் மூலம் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற வேண்டிய புதுப்பித்தல் மற்றும் மேம்பாட்டு பணிகள் சரிவர நடைபெறவில்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அங்குள்ள பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4 குடியிருப்புகளுக்கு இடையில் உள்ள சிமெண்ட் சாலைகள் புதியதாக அமைக்கும் பணிகள் எப்பொழுது தொடங்கப்படும் என்பதையும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டறிந்தார். தொடர்ந்து கோவிந்த சாலை, அந்தோணியர் கோவில் தெரு அரசு குடியிருப்புகளின் புதுப்பித்தல் மற்றும் மேம்படுத்துதல் பணிகளின் முன்னேற்றம் குறித்து பொதுமக்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் முற்றுகையின் போது திடீர் நகர் மற்றும் கோவிந்த சாலை, கண்டாக்டர் தோட்டம் மேற்கண்ட சாலையோர பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் முற்றுகையில் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். அருகில் உள்ள திடீர் நகர் என்ற பகுதியில் ஏறக்குறைய 40-50 ஆண்டு காலமாக அங்க குடிசையில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு இந்த குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டி தரப்படும் என்று பல ஆட்சியாளர்கள் வாக்குறுதி கொடுத்தோம். இன்று வரை அவர்களுக்கான வீடு ஒதுக்கும் பணியை செய்யவில்லை. இதன் காரணமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது 2021 பதவியேற்ற காலத்திலிருந்து இவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கான பணிகளை முடித்து இந்த குடிசை மாற்று வாரியத்தில் இவர்களுக்கான கோப்பு தயார் நிலையில் இருக்குது. ஆனால் அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முன்னுரிமை அட்டை இதுவரை கொடுக்கப்படாமல் காலம் கடந்து இருப்பதால் ஒவ்வொரு மழை காலத்திலும் இவர்களோட வேதனையை வெளிக்காட்டும் விதமாக சாலை மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் எனது தொகுதி என்பதால இவங்களுக்கான பணிகளை எல்லாம் முடிச்சு இந்த அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிட்டேன். இது டோக்கன் போட்டு இந்த குடிசை மாற்று வாரிய மூலியமா கட்டப்பட்டுள்ள லேம்பர்ட் சார் நிறையில இவங்களுக்கு பணியா இந்த ஒதுக்கீடு ஆணை கொடுக்கணும். இதுவரை கொடுக்காததுனால இவங்களோட வேதனையை இவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குடிசை மாற்று வாரியத்து மூலமா காமராஜ் கல்வி கட்ட திட்டத்தில் ஏற்கனவே கொடுத்திருந்த திட்டம் மாதிரி மத்திய அரசு திட்டமாக வந்த பிறகு இன்று 3 ஆண்டு காலமாக ஏறக்குறைய 4 ஆண்டு காலமாக ஒருத்தர் கூட இன்னைக்கு வீடு கட்டும் திட்டத்துல அந்த மானியம் போய் சேரல. ஏறக்குறைய 4 வருஷமா இந்த வீடுகளை பிரிச்சு போட்டுட்டு இன்னைக்கு வீடு இல்லாத இவங்க வீடு கேட்டு நடுவோடு நிற்கிறாங்க. வீடு இருந்தவங்க இன்னைக்கு அந்த வீட்டை கட்டுறதுக்கு மானியம் கேட்டு பிரிச்சு போட்டு பேஸ்மெண்டம் போட்டுட்டு இருந்த வீட்டையும் காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுல போய் வாடகை கொடுத்துக்கின்னு இன்னை வரைக்கும் அவங்க நடுத்தல் நிக்கிறாங்க. எல்லாரையும் நடுத்தர் நிக்க வைக்கிறது தான் இந்த குடிசை மாற்று போர்டுனுடைய வேலையா இல்லை அவங்கள வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு கொடுக்கறது தான் இந்த துறையா என்றது தெரியல. இதனாலதான் இன்னைக்கு இந்த மக்கள் வந்து இன்னைக்கு வீதியில வந்து போராடக்கூடிய நேரத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நியாயம் கேட்கிற விதமா நானும் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கூட நிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால இந்த அரசும் சரி அரசு அதிகாரியும் சரி இதை வந்து துரிதமா செயல்பட்டு இவங்களுக்கான வீடு ஒதுக்கும் பணியை
இந்த ஒரு மாதத்துல இது செஞ்சு கொடுக்கலனாக்கா இவங்களுடைய தொடர் போராட்டம் நடத்த போறாங்க. அதுக்கு நானே தலைமையேற்று நடத்துவேன்றதை இது மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தினமலர் பட்ட இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து கலந்து கொண்டு தினமலர் பட்டம் இதழை வெளியிட்டார். தொடர்ந்து மாணவிகளிடம் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் நகர பகுதியில் நூல்கடை வீதியில் குதிரை ஒன்று வீட்டு வாசலின் படிக்கட்டு அடியில் செல்லும் கழிவுநீர் சாளவத்தில் உணவிற்காக தலையை அடியில் விட்டபோது மாட்டிக்கொண்டது. இதனால் கழிவுநீர் சாளவம் அடியில் தலையும் வயிற்று பகுதியில் பலமாக சிக்கி காயங்களுடன் உயிருக்கு போராடியது. அருகில் இருந்தவர்கள் அதனை மீட்க முயன்றபோது காலால் எட்டி உதைத்து மிரண்டது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்து சம்பவ இடத்திற்கு வந்த காரைக்கால் தீயணைப்பு துறையினர் குதிரையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடிய நிலையிலும் குதிரை மிரண்டு அச்சத்துடனே காணப்பட்டது. பின்னர் குதிரையின் கால்களில் கயிறுகளை கட்டி இழுத்து மீட்டனர். கழிவு சாளவத்தில் இருந்து மிரண்டபோது காலால் உதைத்த குதிரை மீட்கப்பட்ட பின் மிரளாமல் எழுந்து சென்றதை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் 5 கீழ் இயங்கும் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம், பள்ளத்தெரு, வில்லியனூர் ரோட், தக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள 3 அங்கன்வாடி மையங்கள் மறுசீரமைப்பு செய்வதற்காக பொதுப்பணித்துறை வடக்கு கோட்டம் கட்டிடம் மற்றும் சாலை பிரிவு மூலம் ரூபாய் 15,50,000 மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பணிகள் நிறைவடைந்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 3 அங்கன்வாடி மையங்களை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி பாலாஜி, பொதுப்பணித்துறை வடக்கு கோட்ட கட்டிடம் மற்றும் சாலைகள் பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப் பள்ளிக்கு பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 24.25 லட்சம் செலவில் பாதுகாப்பான சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, சிறப்பு கட்டிடம் 2 கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன், இளநிலை பொறியாளர் மணிமாறன், வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன், பள்ளி தலைமை ஆசிரியர் ரேவதி, JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன். இந்நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் குருசுக்குப்பம் மற்றும் வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரின் ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தின விழாவாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 100 அடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் முனுசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் தேசிய ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது.
இந்த கனமழையால் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் பல வீடுகள் சேதமடைந்தன. இந்த தகவலை அறிந்த சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து நேரில் ஜீவானந்தபுரம் பகுதிக்கு சென்று மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் சேதமடைந்த இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அவர் உடனடியாக நிவாரணமாக தார்பாய் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆய்வின் போது NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உடனிருந்தனர். ஓகே. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாவட்ட தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டம் தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பின் மாநில ஆலோசகரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியை புதுச்சேரி மாவட்ட தலைவர் மகாலிங்கம் தலைமை தாங்கினார். தேசிய திருக்கோவில்கள் கூட்டமைப்பின் அமைப்பும் விதிமுறைகளும் பற்றிய கூட்டமைப்பின் தேசிய அமைப்பு செயலாளர் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலைவர் வைஜெயந்தி ராஜன் சிறப்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் விஜயராஜ், மாவட்ட துணைத் தலைவர் ராமலிங்கம், மாவட்ட பொருளாளர் சுப்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காரைக்கால் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், அருணாச்சலம், ராஜாராமன், மாவட்ட துணைத் தலைவர்கள் ராமலிங்கம், சித்திரலேகா, ஊடக அணி தலைவர் பார்த்திபன், மக்கள் தொடர்பு அலுவலக தேசிய விருதாளருமான சமூக சேவகர் ஆதவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினரிடம் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வடலூர் வள்ளலார் பெயர் வைக்க வேண்டும், புதுச்சேரியில் உள்ள திருக்கோவில்கள் அனைத்திற்கும் உழவார பணிகள் நடத்த வேண்டும் என்றும், கீழூரில் அமைந்துள்ள புதுச்சேரி இந்தியா இணைப்பில் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் பெயர்கள் உள்ள கல்வெட்டு காரைக்கால் மாவட்டத்திலும் மாஹே, ஏனம் போன்ற பகுதிகளிலும் வைப்பதன் மூலம் இளைய தலைமுறையினருக்கு நாட்டுப்பற்று ஊட்ட முடியும் என்பதையும் கடிதம் வழியாக அளித்தனர். புதிய பொதுச் செயலாளராக ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் கலைவரதன் அவர்களை தேசிய பொதுச் செயலாளர் சந்திரபோஸ், மாநில பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் பரிந்துரையின் பேரில் தேசிய அமைப்பு செயலாளர் வைஜெயந்தி ராஜன் நியமனம் செய்வதாக அறிவித்தார். செயற்குழு உறுப்பினர் கலாவிசு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. புதிய பொதுச் செயலாளர் கலைவர்தன் ஏற்புரையாற்றினார். நிறைவாக மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் மஞ்சுளா நன்றி கூறினார். காரைக்கால் செருமாவிலங்கை கிராமத்தில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசின் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும், தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கதிராமங்கலம் கிராமத்தில் இயங்கி வரும் பிரித்திவி இயற்கை வழி விவசாயிகளின் அறக்கட்டளையும் இணைந்து விவசாயிகளுக்கு இயற்கை விவசாய சான்றிதழ் வழங்கும் நடைமுறைகள் குறித்து 3 நாள் தொழிற்பயிற்சி அக்கல்லூரி வளாகத்தில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. பகஜன் கோவா வேளாண் கல்லூரியில் விவசாயம் மற்றும் தோட்டக்கலை பாடங்களில் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் 105 மாணவ மாணவிகளுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சங்கர் தலைமை உரையாற்றி தொழிற்பயிற்சியை தொடங்கி வைத்தார். மேலும் 3 நாள் தொழிற்பயிற்சியில் அறக்கட்டளையின் செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர் உமா, ஸ்ரீதர், உறுப்பினர் ரங்கநாதன், தமிழகத்தின் முன்னோடி விவசாயிகளான ஆலங்குடி பெருமாள், ஆவூர் மயில்வாகனன், மயிலை ராமலிங்கம், கும்பகோணம் பேராசிரியர் பாஸ்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பயிற்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விவாதங்களில் சிறப்பாக பங்கேற்ற மாணவர்கள் கீர்த்திவாசன், தமிழ்மாறன் மற்றும் மாணவிகள் அஸ்வினி, ஹரிப்பிரியா ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக கல்லூரியின் வேளாண் பொறியியல் மற்றும் விரிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பார்த்தசாரதி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். நிறைவாக மாணவி லாவண்யா நன்றி உரை தெரிவித்தார். ஐயா மாரியப்பனார் சுந்தராம்பாள் அறக்கட்டளை நண்பர்கள் தோட்டம் சார்பில் படத்திறப்பு, நல உதவிகள் வழங்கல், நூல் வெளியீடு, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ், சாதனையாளருக்கு விருதுகள் வழங்கல், 19ஆம் ஆண்டு விழா ஆகிய 50 விழா கிழக்கு கடற்கரை சாலை தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது.
புதுவை யுகபாரதி வரவேற்றார். அறக்கட்டளை நிறுவனர் மாரியப்பன் தலைமை தாங்கினார். நண்பர்கள் தோட்டம் தலைவர் திருநாவுக்கரசன் நோக்க உரையாற்றினார். விழாவில் ஐயா மாரியப்பனார், அன்னை சுந்தராம்பாள் திருவுருவப் படத்தை புதுச்சேரி நாடார் உறவன் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் திறந்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தமிழ்நாடு நாடார் மகாஜன சங்கம் பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். மேலும் விழாவில் முனைவர் உசேன், முனைவர் சுந்தரமுருகன், புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர், நடைவண்டி இலக்கிய கழக நிறுவன கலைமாமணி பாலசுப்ரமணியன், புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் மற்றும் முத்தமிழ் கழகம் இலக்கிய மாமணி பாவலர் சண்முக சுந்தரம் ஆகியோர் வாழ்த்து பேசினர். மேலும் இந்த விழாவில் இருளாய், ராமேஸ்வரி, ஜீவானந்தம், கோபாலன், காசிராஜன், குருவையார், ராஜகுரு, சொக்குமுத்து, ராஜராஜன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், பிரமுகர், வேல்முருகன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு அறிஞர்கள் மற்றும் சமூக பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஐயா புதுச்சேரி அரசின் காஞ்சிமாமுனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் புதிய கட்டிடங்கள் கட்ட அடிக்கல் நாட்டு விழா மற்றும் 3 வகுப்பறைகள், உடற்பயிற்சி கூடம், மின் நூலகம் ஆகியவற்றை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், சிபிஎஸ்இ மாணவர்கள் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த முறை 10ஆம் வகுப்பில் 42 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் 6ஆம் வகுப்பிலிருந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தமிழ் வழி கல்வி போதிக்கும் வகையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனிப்பள்ளிகள் துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கல்லூரியில் பதவி உயர்வு கேட்டு போராடி வரும் பேராசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆளுநர் மாளிகை அருகே செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நவம்பர் 11ஆம் தேதி காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் சில குற்றவாளிகள் சென்று நிறுவனத்தை மிரட்டி வேலை கேட்டுள்ளனர். அப்போது அங்கு வேலை செய்யும் பெண்களை இழிவாக பேசியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தேன். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் ஆளுநரை சந்தித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுத்துள்ளேன். 2 நாட்களுக்குள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தியவர்களை கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் பெண்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரதம் இருப்பேன் என தெரிவித்தார். அதாவது யாரு தலையீடு இருந்தாலும் சரி, ஜனநாயக முறைப்படி பெண்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளியை கைது செய்யணும், வழக்கு பதிவு பண்ணணும். அது யாரு தலையெடுக்குது, யாரு குறுக்கெடுக்குதோ எனக்கு அது அவசியம் கிடையாது. என்ன பொறுத்த அளவுக்குன்னா, நான் ஆதாரத்தோட வீடியோவோட உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ தரேன். அந்த வீடியோவில் இருக்கப்பட்ட அத்தனை குற்றவாளிகளையும் கைது பண்ணணும், வழக்கு பதிவு பண்ணணும். ஆளுநர் 1 நாள் 2 நாள் டைம் கேட்டிருக்காரு. இன்னைக்கு அவங்க இவங்க இல்லை, மாறன் சார் இல்லை, எஸ்பி இல்லை. 2 நாள் நான் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு டிஐஜி கூப்பிட்டு வச்சு நான் 2 நாள் நடவடிக்கை எடுக்கிறேன். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிப்பதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தி திருவுருவப் படத்துக்கு அமைச்சர் திருமுருகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன் முன்னிலையில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இவ்விழாவில் காரைக்கால் துணை வன பாதுகாவலர் கணேசன், துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், காரைக்கால் வடக்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் முருகையன், காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் ஜெயா,
காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குநர் முனைவர் குலசேகரன், ஆட்சியர் செயலர் பொன் பாஸ்கரன், சமாதான கமிட்டி உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரசு துறை அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை அமைச்சர் மற்றும் அனைவரும் எடுத்துக் கொண்டனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக காரைக்கால் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த கனமழையால் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள நிரவி தூதுபோன மூலை கிராமத்தில் 15க்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரவில்லை என்று பட்டியலணி மாவட்ட தலைவர் ஸ்ரீ கஜேந்திரன், பாஜக பட்டியலணி மாநில பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் எடுத்துக் கூறினார். இதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரம் அந்த இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட கூரை வீடுகளுக்கு தார்பாய் வழங்கினார். உடன் பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல், முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் பழனி, கேந்திர பொறுப்பாளர் பக்கிரிசாமி, மோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில மகளிர்களின் திறன்களையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த அவர்கள் சொந்தமாக கைத்தொழில் செய்ய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரசின் ஏற்பாட்டின் பேரில் தையல் பயிற்சி வகுப்புகள், ஆரி வகுப்புகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஹிந்தி, திறன் மேம்பாட்டு வகுப்புகள், கணினி வகுப்புகள் போன்றவைகள் இலவசமாக எடுக்கப்பட உள்ளது. இலவச பயிற்சி வகுப்புகளின் தொடக்க நாளாக அன்னை இந்திரா காந்தி அம்மையாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பயிற்சி வகுப்புகளின் திறப்பு விழா நடைபெற்றது. முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதலியார்பேட்டை பகுதியில் மகளிருக்கான இலவச பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திரளான முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவியாக ஹாட் பாக்ஸ் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து ஹாட் பாக்ஸ் வழங்கினார். மேலும் பொதுமக்களிடம் பேசுகையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் தான் அரசியலில் கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும் தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார். அவர் இத்தொகுதிக்காக செயல்படுத்த திட்டமிட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார். குறிப்பாக நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் லாவண்யா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாராட்டினர். திண்டிவனம் வட்டத்தில் வராக நதி தொண்டியாறு சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ள வீடூர் நீர்த்தேக்க திட்டம் 1958, 1960 காலத்தில் உருவாக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ளது. மொத்தம் கொள்ளளவு 605 மில்லியன் கன அடி கொண்ட இவ்வணை மூலம் தமிழ்நாட்டில் 2200 ஏக்கரும், புதுச்சேரியில் 1000 ஏக்கரும், மொத்தம் 3200 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டது. நீர் 135 நாட்கள் ஏப்ரல் 2, 2026 வரை தேவைக்கேற்ப வழங்கப்படும். அணையின் தற்போதைய நீர்மட்டம் 30.350 அடி. நீர்பிடிப்பு நிலை 475.772 மில்லியன் கன அடி. நீரை விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், ஒன்றிய செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.